ரஜினிகாந்த் அவர்களை க்ளோஸாக நான் பழகியவன். ம். அவர் உடல்நலத்தின் காரணமாகத்தான் தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்கள் வீணாக கெட்டு போய்விடக்கூடாது, பணத்தை இழந்து விடக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா, உடம்புக்கு ஆச்சு அப்படின்னா அது அவர்களது எதிர்கால அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு தான் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு. ஆனால் அதை கொச்சைப்படுத்துவது என்பது அரசியல் அயோக்கியத்தனத்தின் உச்சம். ரஜினிகாந்துக்கு ஈடாக இன்றைக்கு ஒரு நடிகன் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ஆணவத்தின் உச்சியில் நின்று ஆதவர்ஜுனா பேசுகிறதெல்லாம் அதனால தான் இன்றைக்கி ஒரு கட்சி கூட வரல. விஜய் நோக்கி வராத காரணம் என்ன? ஆதவர்ஜுனா போன்ற அரைக்கிருக்கர்களை எல்லாம் கட்சியில் வச்சுருக்கிறதுனால தான். புஷி ஆனந்த் மாதிரி ஒரு ஆளுங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு செங்கோட்டையனெல்லாம் 3வது இடத்துக்கு வச்சுருக்கிறதுனால தான் ஒருத்தரும் உங்ககிட்ட வரல. என்னை கூப்பிட்டு அழைத்து அதை செய்யலாமான்னு கேட்டார். நான் அப்புறம் ஒரு மணி நேரம் அதுக்கான காரண காரியங்களை விளக்கி, நீங்கள் அங்கே அவர்களுடைய கைப்பாவையாக நீங்கள் மாறக்கூடாது, நீங்கள் தனித்துவமாக வந்தால் வாங்க, பிஜேபியோட பின்னால் இருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா வராதிங்க அரசியலுக்கு அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். அவர் நான் போய் பேசி பலமுறை சந்தித்து பேசியிருக்கேன். மேனிஃபெஸ்டோ தயார் பண்ண சொன்னார் என்னைய. நான் தயார் பண்ணேன். ஒரு மாதம் கொடைக்கானலில் போய் இருந்து மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணி இவர் ஹைதராபாத் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்கிட்ட பேசினார் ஃபோனில். பிஜேபியினுடைய பிம்பத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவரால் பிஜேபியினுடைய சார்பை, பிஜேபியினுடைய அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவர்களது ஒட்டுறவு, இந்த உறவை விட்டுட்டு அவரால் வெளியே வர முடியல. இதில் போய் மாட்டினோம்னா நம்ம பிஜேபிக்காரனாகவே மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய திரு பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பரவலாக அவங்களுடைய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் ரொம்ப வரம்பு மீறிய பேச்சுக்களை வெளிப்படுத்தினார். ரொம்ப அசிங்கமாக கொச்சையாக ஒருமையில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்களை எல்லாம் பேசியதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கலான்னு இருந்தார். திமுக தான் மிரட்டிச்சு, ரஜினிகாந்தை மிரட்டி அவரை பணியை வச்சு இப்போ பாருங்கள் பாவம் ரெட் ஜெயின் மூவ்ஸ்லேயே அவர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. கமலஹாசனையும் இப்படி தான் பண்ணாங்க. அவரும் தன்னோட தனித்துவத்தை இழந்துட்டு இப்போ அவர் கட்சி வச்சிருக்காரான்னு தெரியல, திமுக காரராக மாறிட்டார். இப்போ எங்கள் தலைவர் மட்டும்தான் சமரசம் இல்லாத போராளி, திமுகவுடைய நெருக்கடிக்கு பணியாமல் களத்தில் நிற்கிறாரு எங்கள் தலைவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் 2021ஆம் ஆண்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவினுடைய அழுத்தத்தின் பேரால் தான் அவர் அரசியலிலிருந்து என்ட்ரி கொடுக்க மறுத்துட்டாரா? எனக்கு தெரிஞ்சவரை திரு ரஜினிகாந்த் அவர்களை க்ளோஸாக நான் பழகியவன் என்ற முறையில் அவர் உடல்நலத்தின் காரணமாகத்தான் தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்கள் வீணாக கெட்டு போய்விடக்கூடாது, பணத்தை இழந்து விடக்கூடாது, ராங் ஹோப்பை வச்சிடக்கூடாது, நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா, உடம்புக்கு ஆச்சு அப்படின்னா அது அவர்களது எதிர்கால அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு தான் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு. அது தவிர இன்றைக்கி அவர் நல்லா இருக்கார், நல்லா இருக்கணும். ஆனால் அதை கொச்சைப்படுத்துவது என்பது அரசியல் அயோக்கியத்தனத்தின் உச்சம். ரஜினிகாந்துக்கு ஈடாக இன்றைக்கு ஒரு நடிகன் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். அல்லு அர்ஜுனா டாப் ஸ்டார். 300 கோடி ஒரு படத்துக்கு வாங்கக்கூடியவர். அதற்கு அடுத்து பணம் வாங்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தான். இன்றைக்கும் அவருக்கு மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கும் அவர் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவரது நடிப்பு இன்றைக்கும் சோட போகலை. இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். அவர் போய் பேசுவது என்பது இப்படிப்பட்ட கயவர்களின் கையாளாகதத்தனம். எனவே ஆதவர்ஜுனா மாதிரி ஒரு சுரண்டல் லாட்ரி கொள்ளையர்கள், விஜய்க்கு ஜால்ரா போடக்கூடிய ஜால்ராக்கள், இந்த ஜால்ராக்கள்லாம் சொல்லியெல்லாம் ரஜினியுடைய பிம்பத்தை, ரஜினியுடைய சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை
இவர்களால் வந்து கிட்டத்தில் கூட நெருங்க முடியாது. எனவே இந்த அடுத்த தலைவர்களை தரக்குறைவாக பேசுவது இல்ல என்பது இதுல எனக்கு முக்கியமா இன்னொரு நுணுக்கமான ஒரு கேள்வி இருக்கு சார். ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் மாரல் சப்போர்ட்டா இருந்த பல கட்சிகளினுடைய எதிர்ப்பை வந்து இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஆஃப்டர் கரூன் இன்சிடென்ட் பார்க்குறோம். அஇஅதிமுக, பாஜக எல்லாருமே வந்து இவருக்கு ஆதரவா வந்து குரலா ஒலிச்சாங்க சட்டமன்றத்துல. அதன் பிறகு அதிமுகவையும் கடுமையா அடிக்க ஆரம்பிச்சாரு திரு விஜய் அவர்கள். பாஜகவை லேசா பட்டும் படாமல் பல இடங்கள்ல சொன்னார். ஊழல் சக்தியும் அதிமுகவை சொன்னாரு. கடுமையான விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலும், முன்னாள் அமைச்சர்கள் தரப்பிலிருந்தும் வைக்கப்பட்டது. அப்போ அவங்க எதிர்ப்பையும் சம்பாதிச்சிட்டாங்க. இப்போ ரஜினிகாந்தை டச் பண்றாரு. அதன் மூலமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன் பேஸும் நிச்சயமாக களத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் கடும் அதிருப்தியில் இருப்பாங்க. மாதவர்ஜுனா என்ன நிலைநாட்ட விரும்புகிறாரு? தாவேகா திரு விஜய் அவர்களை வந்து இன்னும் மேலும் வந்து படுகொலியில் தள்ளுற மாதிரி அவரோட ஸ்ட்ராட்டஜியா என்னன்னு தெரியல. ரஜினிகாந்த் தொண்டர்களும் இப்போ கடுமையான ஒரு கொந்தளிப்பில் இருப்பாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு இதுக்கு சொன்னது. மாதவர்ஜுனா வந்து ஒரு அமாவாசைங்க, நம்ம சொல்லலை அது. அமாவாசை அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த மச்சினை ஒய்ஃபோட தம்பி தான் சொல்லியிருக்காரு. தம்பியோ அண்ணனோ சொல்லியிருக்காரு. ஓ, இப்போ அமாவாசையால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யார் கூட இருக்காரோ அவங்கள ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிடுறதுன்றதுல முடிவோடு இருப்பாப்புல. இப்போ அந்த முடிவு வந்து சிபிஐயில் வந்து விஜயனுடைய குடும்பியை மாட்டி விட்டது ஆதவர்ஜுனா. இன்றைக்கி சிபிஐயில் சிக்கிக்கிட்டு இருக்காரு. அதை கூட ரீசெண்டாக சொல்லியிருப்பார் ஒரு பேச்சில். தமிழ்நாடு அரசு மட்டும் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க அனுமதித்ததால் நானும் புஷி ஆனந்தும் ஜெயிலுக்கு சென்றிருப்போம். விஜய் வந்து விட்டுருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் போய் சிபிஐயில் போய் மாட்டியிருக்கோம். அப்போ விஜய் தான் முதல்ல ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாப்புல. நீங்கள் அப்போ யாதவர்ஜனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு தரைக்குறைவாக பேசுகிறது, அடுத்தவங்களை வந்து சீப்பாக எடை போடுறது, இதெல்லாம் வந்து பணத்தின் ஆணவம். அந்த லாட்ரி சீட்டில் வந்த பணத்தினுடைய ஆணவத்தினுடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி ஒரு ஆணவத்தின் உச்சியில் நின்று ஆதவர்ஜுனா பேசுகிறதெல்லாம் வந்து அதனால தான் இன்றைக்கி ஒரு கட்சி கூட வரல. இன்றைக்கி விஜய் நோக்கி வராத காரணம் என்ன? ஆதவர்ஜுனா போன்ற அரைக்கிருக்கர்களை எல்லாம் வந்து கட்சியில் வச்சுருக்கிறதுனால தான். புஷி ஆனந்த் மாதிரி ஒரு ஆளுங்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு செங்கோட்டையனெல்லாம் 3வது இடத்துக்கு வச்சுருக்கிறதுனால தான் ஒருத்தரும் உங்ககிட்ட வரல. அப்போ எதனால் வரல? காரணம் என்ன? நீ நண்பன் யாரென்று சொல், நீ யாரென்று நான் சொல்கிறேன்ற மாதிரி அது மாதிரி நண்பர்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அரக்கிருக்கிறகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறது. ரஜினிகாந்த் கமலஹாசனை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? இந்த வயசில் கமலஹாசன் உன்னை மாதிரி என்னைக்காவது வரி ஏய்ப்பு செய்திருப்பாரா? காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பாரா? வரியை ஒழுங்காக கட்டக்கூடிய நடிகர் வந்து கமலஹாசன். தன் சொந்த பணத்தை பிக் பாஸில் நடித்த பணத்தை கொண்டாந்து போட்டு கட்சியை நடத்தினவர் கமலஹாசன். அவரால் பணம் போட முடியல, அதனால் வந்து கட்சியை விரிவாக எடுத்துகிட்டு போக முடியல. யார்கிட்டையும் போய் பணத்துக்காக நிற்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் வந்து கட்சியை வந்து பெரிய லெவலில் கொண்டு போக முடியல. உடனே மாதிரி லாட்ரி சுரண்டல் மன்னனையும் பிஜேபி சப்போர்ட்டு ஆளுகளையும் அவர் வச்சுருந்தாருன்னா கமலஹாசன் இன்றைக்கி அவர் தான் செகண்ட் பார்ட்டியாக இருந்திருப்பார். அவர் அதை விரும்பவில்லை. கட்சி வந்து என்பது மக்களுக்காக செய்யக்கூடிய சேவையும் தானே ஒழிய அதை வந்து நம்ம வந்து இதை வியாபாரமாக மாற்றக்கூடாது, அடுத்தவர்களுக்கு அடிமைப்படக்கூடாது என்று கமலஹாசன் கருதியதால் தான் இன்றைக்கி கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மையத்தை நடத்திட்டுருக்கார். ஒழிய மக்கள் நீதி மையம் வந்து என்னமோ சோரம் போயிடுச்சு, அடிமைப்பட்டு விட்டது எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அதனுடைய கமலஹாசனை பற்றி தெரியாமல் பேசுகிறது. சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகியவர் என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அவர் நான் அரசியல் வருவது உறுதி, நான் பின்னர் அறிவிக்கிறேன்னு சொன்னார். பிறகு 2020 டிசம்பர் மாதம் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்னால் முடியாது, உடல்நலத்தை காரணம் காமிச்சார். ஆனால் அவரை அரசியலுக்கு தள்ளியது, அழுத்தம் கொடுத்தது பாஜக என்கிற ஒரு விமர்சனம்னு ஒன்று இருக்குல்ல சார். பாஜகவில் நேற்று வரைக்கும் நிர்வாகியாக இருக்கார் அர்ஜுனமூர்த்தி. திடீர்னு ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சியை விட்டு விலகி ரஜினி அவர்களோடு போய் சேர்றாரு. தமிழருவி மணியன் யாருன்னு நமக்கு தெரியும். இப்படிப்பட்டவங்கள்லாம் இருந்தாங்கல்ல கூட. அப்போ பாஜக தானே திட்டமிட்டே ரஜினிகாந்த் அவர்களை வந்து தமிழகத்தில் வரவழைத்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்,
ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் தானே வந்து அவர்களுக்கு திரு ரஜினிகாந்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள். இப்ப இவர்கள் எல்லாம் யார்? வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள். வலதுசாரிகள் மட்டுமே அவருக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் ரஜினி பின்னால் இருந்து இயக்கியது பாஜக ஆர்எஸ்எஸ் தானே. இல்லை, உங்களுக்கு அது அந்த பிம்பம் இருக்குது. ரஜினி மேலே வந்து வலதுசாரிகளுடைய பிம்பம் இருக்குது. அவருமே சொன்னார், ஆன்மீக அரசியல். அவருமே வந்து ஆன்மீக அரசியல்னு சொன்னார். அவருமே வந்து ஒரு பலவாளி எழுத்து 10 பேர் போட்டோன்னா சிங்கம். மோடி 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேர் பலசாலியா இல்ல ஒருவர் பலசாலியா என்று கேட்டார். அதற்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு அழகிய பதில் ஒன்றை கூறினார். ஒரு பாம்பை கண்டால் படையே அஞ்சும் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் அந்த படையை விட பாம்பு வலியது என்று பொருள் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லியிருந்தார். அதெல்லாம் வந்து என்னன்னா, அவர் வந்து மோடியை வந்து பெரிய ஒரு ஆதர்ஷ பிம்பமாக பார்த்தார். மோடியை அவர் பிஜேபியை வந்து, ஏன்னா நான் கூட பழகுனதுனால எனக்கு தெரியும். குருமூர்த்தி சில சமயங்களில் ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது என்னை கூப்பிட்டே பேசியிருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஓகே. குருமூர்த்தி சில சமயங்களில் வந்து ஒரு முடிவெடுக்க ரஜினியை வற்புறுத்திய போது என்னை கூப்பிட்டு அழைத்து அதை செய்யலாமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் அப்புறம் ஒரு மணி நேரம் அதுக்கான காரண காரியங்களை விளக்கி, நீங்கள் அங்கே வந்து அவர்களுடைய கைப்பாவையாக நீங்கள் மாறக்கூடாது, நீங்கள் வந்து தனித்துவத்தோடு இருந்தால் தான் உங்களுக்கே மதிப்பு என்பதை சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொண்டு குருமூர்த்தியினுடைய ஆலோசனையை தட்டிவிட்டவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ குருமூர்த்தி ஆலோசனை பிஜேபி தான் இயக்குது, ரஜினிகாந்தை இயக்கியது என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது, தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்வர் பதவி என்பது லேசான பதவி இல்லை. இதை எடுத்து நடத்துவதற்குரிய பண்பு நலன்கள். அதே துக்ளக் விழாவில் போய் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்றாரு, துக்ளக்கு படித்தவன் அறிவாளி, முரசொலி படித்தா திமுக காரன் அப்படின்ற ஒரு ஒப்பீடை செஞ்சாரா இல்லையா? அதான் சொல்றேனே, சில நேரங்களில் வந்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்காக அவர் பேசும்போது, ஈவன் அர்ஜுன் சம்பத் அவர்களை வந்து தூக்கி தாங்கினதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ பேசும்போது நீங்கள் வந்து அவரது வலதுசாரி பிம்பம் வெளிப்பட்டு விட்டது. அப்போ என்ன அது நினைக்கிறாரு அப்படின்னா, வலதுசாரி பிம்பத்தோடு போனால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது என்பது அவருக்கு நல்லா தெரியும். நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வலதுசாரி பிம்பத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? மோடியை ஜெயிச்சிருவார. ஓகே. வலதுசாரி பிம்பம் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும்னா மோடியை ஜெயிச்சிருவார். நீங்கள் எதுக்கு? அது நீங்கள் தனித்துவமாக வந்தால் வாங்க, பிஜேபியோட பின்னால் இருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா வராதிங்க அரசியலுக்கு அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதை அதனால் வந்து அவர் வந்து பிஜேபியினுடைய பிம்பத்தை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியல. அவரால் பிஜேபியினுடைய சார்பை, பிஜேபியினுடைய அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அந்த அவர்களது ஒட்டுறவு, இந்த உறவை வந்து விட்டுட்டு அவரால் வெளியே வர முடியல. இதில் போய் மாட்டினோம்னா நம்ம பிஜேபிக்காரனாகவே மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும், பிஜேபியினுடைய அடிமை அரசாங்கத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுருன்னு சொல்லி தான் அவர் ஒதுங்கினதுக்கு காரணமே. இல்லை, அவருக்கு உண்மையிலேயே பொது வாழ்க்கைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா? ஏன் இந்த கேள்வி முன்வைக்கிறதுனா, அவருக்கு பல உடல் உபாதைகள் இருக்குது, அவர் வந்து அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சாருன்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். வெளிநாடுகளுக்கு போய் என்ன இருந்தது, என்ன இல்லைன்னா என்னை அழைத்து எனக்கும் அவர் ஒரு முதல் சந்திப்பு நடந்தது. முதல் சந்திப்பு அது ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் திரும்பி அவரே கூப்பிட்டார். ஓகே. திரும்பி கூப்பிட்ட பிறகு நான் போய் பேசி பலமுறை பேசியிருக்கேன். சந்தித்து பேசி மேனிஃபெஸ்டோ தயார் பண்ண சொன்னார் என்னைய. நான் தயார் பண்ணேன். 1 மாதம் கொடைக்கானலில் போய் இருந்து மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்ணி, இவர் ஹைதராபாத் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்கிட்ட பேசினார் ஃபோனில். ஓகே. நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் வந்த உடனே சொல்லிடுறேன்னு என்கிட்ட சொன்னார். வந்த உடனே நம்ம மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஆனால் அவருக்கு இருந்த கூடிய ப்ரெஷர், என்னென்ன ப்ரெஷர் இருக்குன்னு என்கிட்ட அவர் ஓப்பனாக சொல்லலை. தமிழறிமணி, அர்ஜுனமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. தமிழறிமணி இருக்காருன்னு எனக்கு தெரியும். பட் அர்ஜுனமூர்த்தின்ற ஒரு புது கேரக்டர் வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அர்ஜுனமூர்த்தி சொல்ல வேண்டிய சூழலுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். ஓகே. அப்போ என்ன அர்த்தம்னா, அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் அதை செஞ்சுருக்கார். விரும்பி செஞ்சுருக்கலாம். அர்ஜுனமூர்த்தி தகுதியானவர் தான். இன்டலெக்சுவல் செல்லில் இருந்தால் கூட, பிஜேபியில் இருந்தால் கூட அர்ஜுனமூர்த்தி ஒரு தகுதியான நபர் தான். ஒரு டெக்னாலஜி பேஸ்டு பர்சன் தான் அவர்.
அவர் பிஜேபி சார்பாக இருக்கார், பிஜேபியினுடைய ஐடியாலஜியில் இருக்கார், அதனால் நம்ம அப்போஸ் பண்ணுறோம், ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் ஒரு டெக்னாலஜி ஸ்டஃப் இருக்குன்றீங்க அவருக்கு. ஆமாம், ஒரு ஸ்டஃபுள்ள ஒரு ஆள் தான் அவர். ஸோ ஆனால் அவருக்கு அதை அனௌன்ஸ் பண்ண பிறகும் அவருக்கு மனசு உறுத்துது. ஓ ஒருவேளை நம்ம பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்கு பலியாயிட்டோமோ என்னமோ ஓ அப்படின்னு அப்புறமேலே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். சாரி பொன்ராஜ், நம்ம வந்து என்னால் கட்சி இதனால தான் காரணம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதனால் வந்து நான் வந்து அது அவருடைய ரெஸ்பெக்ட், அவருடைய முடிவு, அதை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவருடைய முடிவு. அவருக்கு என்னென்னா யாருக்கும் கைப்பாவையாக மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். ஆனால் கைப்பாவையாக ஆக்குவதற்குரிய அனைத்து வழிகளையும் பிஜேபி மேற்கொண்டது. பாண்டே போன்றவர்களின் வலையில் விழுவதற்கோ, குருமூர்த்தி போன்றவர்களின் வலையில் விழுவதற்கோ அவர் தயாராக இல்லை என்பதை அவர்களை பகைத்து கொள்ளவும் அவர் விரும்பலை. மோடியை பகைத்து கொள்ளவும் அவர் விரும்பலை. அதே நேரத்தில் அவர்கள் வலையில் விழவும் விரும்பலை. ஓகே, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும். அவர் வந்து சரி இவங்ககிட்ட போனோம்னா நம்மளை வந்து பிஜேபியினுடைய அடிமையாக்கிடுவார்கள் என்ற எண்ணத்தின் காரணமாகத்தான் அவர் வந்து ஒன்று உடல்நல காரணம், இன்னொன்று வந்து இவங்ககிட்ட போய் நம்ம வந்து பிஜேபியினுடைய அடிமை அரசாங்கத்தை பண்ணுற வேண்டிய சூழல் வந்துடும், கடைசியில் அது நமக்கான கெட்ட பேராக மாறிடும் என்ற அவரது நம்பிக்கை தான் வந்து அவர் அரசியல் வந்து வராமல் விட்டது இல்லையா. இவங்கள மாதிரி கோலை மாதிரி அவர் ஓடலை. அவர் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கலாம், தைரியமாக முடிவு எடுத்துருக்கலாம், முடிவு எடுத்து நின்றுருக்கலாம். ஆனால் நிற்கிறதுக்கு உடல் நலம் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.